பால் பாலபாஸ்கரன் கொடுக்கும் சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் சகோதர சகோதரிகளையும் நண்பர்களையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். தாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாயிருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாக என்றென்றைக்கும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆமீன். நான் பால் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஒதுக்கி தந்ததற்காக என்றென்றைக்கும் ஸ்தோத்திரம். அவருடைய நாமம் என்றென்றைக்கும் மகிமை அடைவதாக. இந்த நேரத்தில் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்து என்ற இந்த நிகழ்ச்சியில் ரோமர் 6ஆம் அதிகாரத்தை பற்றி நாங்கள் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் 1வது வசனத்தை பற்றி நாங்கள் விவரமாக இப்போ ஒரு 8-10 செய்திகளில் நாங்கள் தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கிறோம். இது மிகவும் அவசியமானபடியினால் அதை தொடர்ச்சியாக செய்ய வேண்டியதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் மனுஷன் 3 விதமான வெளிப்பாடுகளை, ஒரு கிறிஸ்தவன் 3 விதமான வெளிப்பாடுகளை பெற்றிருக்க வேணும். அவன் தொடர்ந்து ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை அனுபவிக்க வேணுமா இருந்தால் 3 விதமான வெளிப்பாடுகளை அவன் பெற்றிருக்க வேண்டும். முதலாவதாக அந்த பாவம், ஆதாமிலிருந்து வந்த அந்த பாவம், தொற்று நோய் போல, கொள்ள நோய் போல மனுஷனுக்குள் நுழைந்த அந்த பாவத்தை பற்றியும் அதனுடைய தாற்பயத்தை பற்றியும் அதனுடைய தாக்கத்தை பற்றியும் முக்கியமாக முதல் கிறிஸ்தவன் அதை பற்றி அறிந்திருக்க வேண்டும். அடுத்தது 2வதாக அதற்கு தீர்வு. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அறிந்திருக்கணும், சிலுவையை பற்றி அறிந்திருக்க வேண்டும். 3வதாக பரிசுத்த ஆவியானவருடைய செயற்பாடு, பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை, பரிசுத்த ஆவியானவர் எப்படி நமக்குள் செயல்படுகிறார் என்ற விவரத்தை அறிந்திருக்க வேணும். இந்த 3 வெளிப்பாடு மிக மிக முக்கியமானபடியினால் இந்த ரோமர் 6:1 ரோமர் 6:2 பாவத்தை பற்றி, அந்த பாவத்தை பற்றி குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறது மட்டுமல்ல, 23 ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே இருக்கிற 23 வேத வாக்கியங்களிலும் அந்த பாவத்தை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த ரோமர் 6 அந்த பாவம் முக்கிய இடம் பெறுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அதைத்தான் நாங்கள் தற்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. வசனத்துக்கு போவோம். ரோமர் 6:1 ஆகையால் என்ன சொல்லுவோம்? கிருபை பெருகும்படிக்கு பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. மறுபடியும் அதை திருத்தி கிரேக்க மூலப்பாஷை, அந்த மூலப்பாஷையிலே எப்படி அதை டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கு, டிரான்ஸ்லேஷன் இல்லை, கிரேக்க மூலப்பாஷையிலே எப்படி எழுதப்பட்டிருக்கிறது. அதே நேரம் இன்னும் ஒரு ஆங்கில பைபிளில் எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நான் தமிழில் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும்படிக்கு அந்த பாவத்திலே நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாது. அப்போ முக்கியமாக அந்த கிருபை, அந்த பாவம் என்று குறிப்பாக சொல்லப்பட்டிருக்கிறபடியினால இதில் ஏதோ முக்கியத்துவம் இருக்குன்னு சொல்லி கிறிஸ்தவர்கள் அறிந்திருக்கலாம். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த வார்த்தை இல்லாததன் நிமித்தம் அவர்கள் அதை பாவ செயல்கள் என்று எடுத்து அதனுடைய தாற்பயத்தை அறியாமல் இருக்கிறார்கள். இதை பற்றித்தான் நாங்கள் நானும் தற்பொழுது பிரசங்கித்து கொண்டிருக்கின்றேன். திருப்பி மறுபடியும் வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? அந்த கிருபை பெருகும் படிக்க அந்த பாவத்தில் நிலைநிற்கலாம் என்று சொல்லுவோமா? கூடாதே. ஜெபத்துக்கு கடந்து செல்வோம். அருமையானங்கள் பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம்.
கர்த்தராகிய எங்கள் ஆண்டவரே உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவ எங்களுக்காக பாவிகளாயிருந்த எங்கள் மீது தேவரீர் இரக்கம் கொண்டு அவரை இந்த பூவுலகத்திற்கு அனுப்பி அவரை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய விலையேறப்பெற்ற இரத்தத்தினாலே அருமையான பிதாவை உம்மோடு எங்களை ஒப்புரவாக்கினதற்காக உமக்கண்டைக்கும் ஸ்தோத்திரம் பிதாவே. அருமையான பிதாவே, என் சகோதர சகோதரிகள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் சகோதர சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளத்தக்கதாக பிரகாசமான மனக்கண்களை அவர்களுக்கு தேவரீர் கொடுத்தருள வேணும் என்றும் அதை நேரம் அடியேனையும் அபிஷேகித்து அருமையான பிதாவை உம்முடைய வேத வாக்கியங்களை சரியான முறையில் நிதானமான முறையில் வன்முறையில் ஈடுபடாதபடிக்கு, வேதத்துக்கு எதிரான வன்முறையில் நான் ஈடுபடாதபடிக்கு அடியேனை ஆசீர்வதித்து அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் முன்னின்று போதனையை செய்ய வேணும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. Amen and amen and amen. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. அப்போ கடந்த செய்தியில் குறிப்பாக தற்போதைய சபைகளில் பல்வேறு விதமான போதனைகள் நடைபெறுகிறதையும் பல்வேறு விதமான வழிகள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவே ஒரே ஒரு வழி என்று சொல்லி வேதத்தில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்க சபைகளில் பல்வேறு விதமான வழிகள் கொண்டு வரப்பட்டு அந்த வழிகளினால நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி போதகர்கள் போதிக்கிறதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். அப்போ நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, பர்பஸ் ட்ரிவன் லைஃப், 12 அரசாங்கம், மற்றது விசுவாச வார்த்தையின் உபதேசம், இப்படியாக ஏராளமான பொய்யான உபதேசங்கள், பொய்யான பிரமாணங்கள் சபைக்குள்ள கொண்டு வரப்பட்டு அந்த வழியினால் நீங்கள் நீதியை பெற்றுக்கொள்ளலாம், இந்த வழிகளால் நீதியை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் இதை கச்சிதமாக சாத்தானுக்காக அதனை செய்து முடிக்கிறார்கள். அப்போ சாத்தானுடைய ஊழியக்காரர்கள் என்று சொல்லும் பொழுது தேவனுடைய ஊழியக்காரர்களும் இருக்கிறார்கள் என்பதை நாம் மறக்க முடியாது. அவர்கள் சரியான உபதேசத்தை செய்கிறார்கள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அநேகமான போதகர்கள் சாத்தானுடைய ஊழியத்தை செய்கிறபடியினால் அவர்கள் பல்வேறு வழிகளை, பல்வேறு சிலுவையை விட்டு விலகின உடனேயே பொய்யான உபதேசம் நுழைகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ பொய்யான உபதேசத்தை அவர்கள் சபைக்குள் கொண்டு வந்து அந்த சபையில் இருக்கிற கிறிஸ்தவர்களுக்கு இந்த வழிகளினால நீங்கள் நீதியை பெற்றுக்கொள்ளலாம், கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்த இந்த நீதியை இந்த வழிகளால், இந்த இப்படியான வழிகளால் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி அவர்கள் பிரசங்கிக்கிறத தாராளமாக நீங்கள் சபைகளில் கண்டிருப்பீர்கள். அப்போ அது ஏன் அது தவறு என்று சொல்லப்பட்டால் ஒரே ஒரு காரணத்தினாலே அது தவறு கண்டதை உறுதியாக சொல்லலாம். ஏனென்று சொன்னால் சிலுவை முழுதுமாக நிராகரிக்கப்படுகிறது, இல்லையே சிலுவை முழுதுமாக உதாசீனம் செய்யப்படுகிறது, நிராகரிக்கப்படுகிறது அல்லது உதாசீனம் செய்யப்படுகிறது. அப்போ சிலுவையை உதாசீனம் செய்கிறதுனால, சிலுவையை நிராகரிக்கிறதுனால கிறிஸ்துவின் நீதியை ஒரு பொழுதும் பெற்றுக்கொள்ள முடியாது என்றதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது அந்த கிருபை என்ற அந்த சொல்லுக்கு நாங்கள் வருவோம். அந்த வேத வார்த்தையில் அந்த கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ கிருபை என்றால் என்ன?
அப்போ அதிகமான கிறிஸ்தவர்கள் கிருபை 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 என்று சொல்கிறது வழக்கம். ஆனால் கிருபை என்றால் என்ன என்று சொன்னால் அவர்கள் தடுமாறுகிறத நாம் இலகுவாக கண்டுகொள்ள முடியும். அப்போ நாம் கிருபை என்றால் என்னன்றதை முதல் அறிந்து கொள்ள வேணும். எந்த விதமான தகுதியும் இல்லாத நமக்கு, எந்த விதமான தகுதியும் இல்லாத பரிசுத்தவான்களாகிய நமக்கு தேவனிடத்தில் இருந்து தங்கு தடையின்றி கிடைக்கும் சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும். இதுதான் அந்த கிருபை. அந்த கிருபை சிலுவையின் மூலமாக கிடைத்த அந்த நன்மையை தான் அந்த கிருபை என்று சொல்லப்படுகிறது. அப்போ பரிசுத்தவான்களாக இருக்கிற நமக்கு, கிறிஸ்தவர்களாகிய நமக்கு, மறுபிறப்பு பெற்ற நமக்கு தங்கு தடையின்றி எந்த விதமான தகுதியும் நமக்கு கிடையாது. தேவனிடத்திலே இருந்து அதை பெறுகிறதற்கு ஒருவித தகுதியும் நமக்கு இல்லை. சுருக்கமாக சொல்ல போனால் மரண தண்டனை விதிக்கப்பட்ட மனுஷர்கள் நாங்கள். அந்த மரண தண்டனையில் இருந்து நமக்கு விடுதலை தந்து நமக்காக இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் அந்த மரண தண்டனையை தான் பெற்று நம்ம முற்றும் முழுதுமாக அந்த இடத்திலே, அந்த மோசமான வேதனைக்குரிய இடத்திலே இருந்து நமக்கு விடுதலை தந்து சகல நன்மையும் பரமபிதாவினிடத்தில் இருந்து தங்கு தடையின்றி கிடைக்கத்தக்கதாக சகல ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறார். அப்ப அந்த தங்கு தடையின்றி கிடைக்கிற சகல நன்மைகளுக்கும் பெயர் கிருபை எனப்படும் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப இந்த கிருபை வேற வழிகளினால, இப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல்வேறு விதமாக நோக்கத்தினால் உந்தப்பட்ட வாழ்க்கை, 12 அரசாங்கம், மற்றது விசுவாச வார்த்தையின் உபதேசம், மற்றது மூடிகள், கவரிங் பல்வேறு விதமான பொய்யான உபதேசங்கள் சபைக்குள்ள நுழைந்திருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்ப அதுகளை பின்பற்றுவதனால நமக்கு கிருபை கிடைக்கவில்லை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். சிலுவையின் மூலமாகவே நமக்கு கிருபை கிடைக்கிறது என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைக்க வேண்டும். கிருபை சிலுவையினால் நமக்கு கிடைக்கிறது. கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்ததன் நிமித்தம் நமக்கு கிருபை கிடைக்கிறது என்று நாம் தெளிவாக நம்ம அது என்றால் சொல்ல வேண்டும். அதை குறித்தே நாம் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று சொல்லி கலாத்தியர் 6:14 சொல்லப்பட்டிருக்குது. நானும் பவுல் அப்போஸ்தலர் சொல்லியிருக்கிறார், நானும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அன்றி வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக, வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. மறுபடியும் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கின்றது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன் என்று சொல்லி பவுல் அப்போஸ்தலர் கலாத்தியர் 6:14 தெளிவாக சொல்லி இருக்கிறார். அப்ப மனுஷன் கிறிஸ்தவன் மேன்மை பாராட்ட வேணுமா இருந்தால் அவன் சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்ட வேணும். ஏன்? அந்த சிலுவை மூலமாகவே சகல நன்மைகளும் நமக்கு தங்கு தடையின்றி பரமபிதாவினிடத்தில் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிந்து கொண்டால் வேறு வழிகளை நாம் நாடாமல் இருக்கிறதற்கு அது நிச்சயமாக நம்ம வழி நடத்தும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். வேறு வழிகளை நாடி அந்த வழிகளினால நீதி கிடைக்குமா இருந்தால் கிறிஸ்து சிலுவையில் மரித்தது வீணாயிருக்குமே என்பதை ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தங்களுடைய இருதயத்தில் நிலைநாட்டி வைத்திருக்க வேண்டிய உண்மை அதுவாகும். அப்ப சிலுவையினாலேயே கிருபை நமக்கு கிடைத்தது. ஆனால் தேவனோ எந்த காலத்திலும் அவர் கிருபை
உள்ளவராகவே இருக்கிறார். இப்போ இந்த சிலுவைக்கு பின்புதான் இந்த கிருபை என்றது வந்ததுண்டு அந்த பேச்சுக்கு இடமில்லை. கிறிஸ்து எந்த காலத்திலுமே கிருபை உள்ளவராக இருக்கிறார். பரமபிதா கிருபையை நமக்கு அள்ளி தருவதற்கு விருப்பமாக இருக்கிறார் என்பதை நாம் ஒவ்வொரு தரம் மறந்து கொள்ள வேண்டும். அப்போ சிலுவைக்கு பிறகுதான் இந்த கிருபை வந்ததென்று சொல்லி அந்த பேச்சுக்கு இடமில்லை. தேவன் கிருபை உள்ளவராகவே இருக்கிறார். தன்னை விசுவாசிக்கிறவர்களுக்கு தாராளமாக கிருபை அள்ளி கொடுப்பதற்கு அவர் எப்பொழுதும் தயாராக இருக்கிறார். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக, கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், துரதிர்ஷ்டவசமாக அந்த கிருபையை தாராளமாக கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில அவர் இருக்கிறதற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ அவரை இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பரமபிதாவோடு ஒப்புரவானவனுக்கு தாராளமாக கிருபை கொடுக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு அவர் கொடுக்க முடியாமல் இருக்கிறார். தன்னுடைய கிருபையை விஸ்தரிக்க இயலாமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன? அவர்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் அவிசுவாசிகள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரம் விசுவாசிகளும் பழைய ஏற்பாட்டில் ஒரு சிக்கலான கிருபையை பெறுகிறதற்கு அவர்களுக்கு ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் பரிசுத்தவான்களாக இருந்தும் தேவன் அவர்களை முற்றும் முழுதுமாக பரிசுத்தவான்களாக கருதி இருந்தும் அவர்களுக்கும் கிருபையை தாராளமாக கொடுக்க முடியாததற்கு காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேணும். எபிரேயர் 10:4 இது பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. காள வெள்ளாட்டு கடா இவைகளுடைய இரத்தம் பாவங்களை நிவர்த்தி செய்ய மாட்டாதே. அப்போ பழைய பரிசுத்தவான்களுக்கு இந்த கிருபையை தாராளமாக கொடுக்க முடியாமல் போய்விட்டது. காரணம் அவர்கள் இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தத்தை, வரப்போகிற இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிந்த போகிற இரத்தத்தையும் விசுவாசித்தார்களே தவிர நிஜமான இரத்தத்தை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. ஏனென்று சொன்னால் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவையும் வரப்போகிற இயேசு கிறிஸ்து சிந்த போகிற இரத்தத்தையும் அவர்கள் விசுவாசித்தார்களே தவிர அந்த இரத்தம் நிஜமான இரத்தம் இல்லையானபடியினால் பாவங்கள் நிவர்த்தி செய்ய முடியாமல் போய்விட்டது. அதற்கு பதிலாக பாவங்கள் மூடப்பட்டது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதன் நிமித்தமே இரத்தத்தினால் அல்லாமல், ஒரு காலம் இரத்தத்தினால் அல்லாமல் பாவத்தை நிவர்த்தி செய்ய முடியாது என்பதை யோவான் 1:29 சொல்லப்பட்டு கிடக்கு. இதோ சுருக்கமாக இந்த யோவான் அதாவது ஜான் த பேப்டிஸ்ட் அப்படி சொல்றது நல்லது. யோவான் ஸ்நானன் இயேசு கிறிஸ்து தன்னிடத்தில் வரும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு வார்த்தையை சொல்லியிருக்கிறான். அது என்னென்று சொன்னால், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று சொல்லி யோவான் 1:29 யோவான் ஸ்நானன் சொல்லியிருக்கிறான். அப்போ உலகத்தின் பாவங்களை சுமந்தது மட்டுமல்ல, அதை அகற்றி விட்டது. அந்த பாவத்தை, உலகத்தின் பாவங்களை அகற்றி விட்டது இந்த தேவ ஆட்டுக்குட்டி தான். அது எங்கே அவர் செய்தார்? சிலுவையிலேயே அவர் செய்தார் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அப்போ பழைய ஏற்பாட்டிலே இருக்கிற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களுக்கு கிருபையை தாராளமாக விஸ்தரிக்க தேவனால் முடியாமல் போய்விட்டது. ஆனால் அவர்கள் விசுவாசித்தது சரி. அவர்களுடைய விசுவாசமும் நம்முடைய விசுவாசமும் ஒரே விசுவாசம். அவர்கள் வரப்போகிற இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தார்கள். நாங்கள் வந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். அவர்கள் இயேசு கிறிஸ்து இரத்தம் சிந்துவார் என்று விசுவாசித்தார்கள்.
அதை இயேசு கிறிஸ்து என்ற அந்த நேரத்தில் சொல்ல ஸ்திரியின் வித்து வந்து நமக்காக இரத்தம் சிந்துவார், சிந்தி நம்முடைய பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார் என்று விசுவாசித்தார்கள். நமக்கு அவர் ஆர் என்று தெரிந்தபடியினால், அவர் இயேசு கிறிஸ்து என்று தெரிந்தபடியினால் அவரை நாங்கள் விசுவாசித்து, அவர் சிலுவையிலே செய்ததை விசுவாசித்து, அவர் சிலுவையிலே சிந்தின இரத்தத்தை நாங்கள் விசுவாசித்து நாங்கள் ரட்சிப்பு பெறுகிறோம். அப்ப நாங்கள் நிஜமான இரத்தத்தை நாங்கள் விசுவாசித்தோம். அவர்களோ அவர் வந்து சிந்த போகிற இரத்தத்தை விசுவாசித்தார்கள். அப்ப அவர்களுக்கு கிருபையை தாராளமாக விஸ்தரிக்க முடியாமல் போய்விட்டது. நமக்கோ தாராளமாக கிருபை விஸ்தரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்ப இதன் நிமித்தம் எபிரேயர் 10:4 நிமித்தம் பரிசுத்தவான்கள் அந்த கிருபை விஸ்தரிக்க முடியவில்லை என்றதற்கு காரணத்துக்கு ஒரு அருமையான ஒரு உதாரணத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். பழைய பரிசுத்தவான்கள் நேரடியாக பரலோகத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது. அவர்கள் மரித்தவுடன் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாமல் போய்விட்டது. அப்போ எங்கு அவர்கள் சென்றார்கள்? அவர்கள் பரதீசுக்கு சென்றார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரதீசு வந்து நரகத்துக்கு அருகில, பாதாளத்தில் நரகத்துக்கு அருகில இந்த பரதீசு இருந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் ரெண்டையும் ஒரு பெரிய ஒரு பிளவினால பிரிக்கப்பட்டு இருந்ததென்று லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் பரதீசிலையும் வந்து அவர்கள் பழைய பரிசுத்தவான்கள் சாத்தானுடைய கைதிகளாக இருந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதற்காக சாத்தான் அவர்களை துன்புறுத்தினதென்றதல்ல. அவர்கள் பரதீசில் வைக்கப்பட்டு பழைய பரிசுத்தவான்கள், பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், ஆவேலிலே இருந்து சகல பழைய பரிசுத்தவான்கள் எல்லோரும் பரதீசுக்கே அவர்கள் சென்றார்கள். அப்ப பாதாளத்துக்குள்ள நரகத்துக்கு அருகிலே இருக்கிற பரதீசிலே அவர்கள் சிறை கைதிகளாக சாத்தானாலே அவர்கள் வைக்கப்பட்டிருந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் சாத்தான் ஒரு ஆகியுமென்று எடுத்துக்கொண்டான். என்னென்று சொன்னால் அது உண்மையான இரத்தம் இல்லையே, அவர்கள் விசுவாசித்தார்களே தவிர உண்மையான இரத்தம் இன்னும் சிந்தப்படவில்லையே. உண்மையான இரத்தம் சிந்தப்படும் தனையும் அவர்கள் பரலோகத்துக்கு போக முடியாது என்று சொல்லி அவர்களை சிறை கைதிகளாக பரதீசில் சாத்தான் வைத்திருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சிலுவை நிஜமான உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரதீசுக்கு போனார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு வேத வாக்கியம் எபேசியர் 4:8-10 சொல்லப்பட்டிருக்கிறது. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. அப்ப பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சிறைப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிறைக்குள்ள அவர் கொண்டு வந்து பரலோகத்துக்கு எடுத்து சென்றார் என்று சொல்லி எபேசியர் 4:8-10 சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி நடைபெற்றதுன்றதை தெளிவாக மத்தேயு 27:50-54 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து பரதீசுக்கு சென்று சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி பழைய பரிசுத்தவான்கள் எல்லாரையும் பரலோகத்துக்கு எடுத்து சென்றார் என்று சொல்லி எபேசியர் 4:8-10 சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அதே நேரம் இது எப்படி நடைபெற்றது என்பதை மத்தேயு தெளிவாக 27ஆம் அதிகாரம் 50-54 தெளிவாக சொல்லியிருக்கிறார். இயேசு மறுபடியும் சிலுவையில இருந்து அவர் செய்த நேரம் என்ன நடந்தது? சிலுவையிலே அவர் தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து தன்னுடைய பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரணத்தை தழுவின நேரம் என்ன நடந்ததுன்றதை மத்தேயு 27:50-54 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு மறுபடியும் மகா சத்தமாய் கூப்பிட்டு ஆவியை விட்டார்.
அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீல மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. பூமியும் அதிர்ந்தது, கன்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது. நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் எழுந்திருந்தது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். அதென்ன பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து? இஸ்ரவேலில். அப்போ இந்த பரிசுத்தவான்கள் இஸ்ரவேலில் வந்தார்கள் என்றதையும் இஸ்ரவேலில் காணப்பட்டார்கள் என்பதையும் இங்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள். 100க்கு அதிபதியும் அவனோட கூட இயேசுவை காவல் காத்திருந்தவர்களும் பூமி அதிர்ச்சியும் சம்பவித்த காரியங்களையும் கண்டு மிகவும் பயந்து மெய்யாகவே இவர் தேவனுடைய குமாரன் என்றார்கள். இதை எப்படி நடைமுறையில் எபேசியர் 4:8-10 சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வேத வாக்கியத்தை எப்படி அதை நடைமுறைப்படுத்தப்பட்டது என்பதை மத்தேயு 27:50-54 நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனபடியால் அதற்கு பிறகு சிலுவையில் இயேசு கிறிஸ்து மனுஷனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்த பிறகு இப்பொழுது நேரடியாக அழைப்பு விடப்படுகிறது என்பதை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். அந்த அழைப்பு என்ன மாதிரி? ஒளி 22:17 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியும் மணவாட்டியும் வாய்கிறார்கள், கேட்கிறவனும் வாய்பானாக, தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன், விருப்பம் உள்ளவன் ஜீவத்தண்ணீரை இலவசமாக வாங்கி கொள்ள கடவன் என பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அழைப்பு விடுக்கிறார். கிறிஸ்து சிலுவையில் எல்லாம் செய்து முடிக்கப்பட்டு விட்டது. எல்லாம் செய்து முடித்து பாவம் முற்றும் முழுதுமாக நிவர்த்தி செய்யப்பட்டிருக்கிறபடினால் பரிசுத்த ஆவியானவர் இப்போ இந்த அழைப்பை விடுக்கிறார் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். அப்போ என்ன சொல்லப்படுது என்று சொல்லிக்க, அதாவது பரிசுத்த ஆவியானவர் காணாமல் போன இந்த மனுஷர்கள், அது மட்டுமல்ல மரித்து கொண்டிருக்கிற இந்த உலகத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் அழைப்பு விடுக்கிறார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் விடுக்கிறார். என்ன மாதிரியான அழைப்பை அவர் விடுகிறாரோ அதே மாதிரி கிறிஸ்தவர்களாக இருக்கிற நாமும் அதே அழைப்பை நிச்சயமாக இந்த மரித்து கொண்டிருக்கிற நாளுக்கு நாள் காணாமல் போன இந்த மனுஷர்களை நாம் அழைக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் கிறிஸ்து எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார். ஆனபடியால் வாருங்கள், ஆவியும் மணவாட்டியும் வா என்கிறார்கள். தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன். ஆவிக்குரிய தாகம் மனுஷனிலே இருக்கிறது. அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால், கடவுள் மனுஷனுக்குள்ளே இல்லாதபடியினால், அவனுடைய இருதயத்தில் கடவுள் இல்லாதபடியினால் அவனுடைய ஆவியும் ஆத்துமாவும் எந்த நேரமும் தாகமாயிருக்கிறது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அழைப்பு என்ன மாதிரி? தாகமாயிருக்கிறவன் வர கடவன். ஆவியும் ஆத்துமாவும் தாகமாயிருந்தால் வா வா என்று சொல்லி அவர் அழைப்பு விடுகிறார். விருப்பம் உள்ளவன் ஜீவ தண்ணீரை இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன் என பரிசுத்த ஆவியானவர் எல்லாருக்கும் அழைப்பு விடுகிறார். அப்ப என்ன மாதிரி என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து முழு உலகத்துக்குமாக மரித்தாரே தவிர ஒரு மனுஷனுக்காக அவர் மரிக்கவில்லை. ஆனபடியால் எல்லாரும் அவரை பெற்றுக்கொள்ள, எல்லாரும் அவரிடத்தில் வந்து அந்த உன்னதமான ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்கள். நேரம் சமீபமாகிவிட்டது. அடுத்த செய்தியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் and ஆமேன் and ஆமேன்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.